வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மிக நெருக்கமான தொடர்பை சஹாபாக்கள் பேணியதின் காரணத்தினால அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தார், எவ்வளவு பெரிய அந்தஸ்து அந்த சஹாபாக்கள் அடைந்து கொண்டாங்க. அபு அராக்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நான் அலி அல்லாஹு தஆலான்னு அவங்களோட சேர்ந்து சுபஹ் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க மிக கவலை கண்டவங்களாக உட்கார்ந்துருந்தாங்க. இதே நிலையில சூரியன் உதயமாகிச்சு. அதோடைய வெளிச்சம் மஸ்ஜிதில் உள்ள சிவர்ல ஒரு ஈட்டியின் அளவுக்கு விழுந்த பொழுதோ அவங்க 2 ரக்காத்து தொழுதாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க தன்னை கையை புரட்டியவங்களாக சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பார்த்திருக்கிறேன். இன்று அவர்களுக்கு ஒப்பான எவரையும் என்னால காண முடியல. அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குமெண்டா, கடும் பசியின் காரணத்தினாக உடல் நிறம் மஞ்சனித்தவர்களாக, முடி பரட்டையானவர்களாக, மேனி புழுதி படிந்தவர்களாக அந்த சங்கைக்குரிய சஹாபாக்கள் காலை நேரத்தை அடைவாங்க. ஆடுகள்ல முட்டுக்கால்ல உள்ள பெரிய தழும்புகளை போன்று அந்த சஹாபாக்களுடைய நெற்றிகள்ல சுஜூது செய்ததால் ஏற்பட்ட பெரிய பெரிய தழும்புகள் இருக்கும். அவர்கள் முழு இரவையும் அல்லாஹுக்கு முன்னால சுஜூது செஞ்சவங்களாக, நிலையில் நின்றவர்களாக, அல்லாஹுடைய வேதத்தை ஓதியவங்களாக கழித்திருந்தாங்க. அவர்களுக்கு நிலையில நிற்கக்கூடிய நேரத்தில் களைப்பு ஏற்படும். அந்த களைப்பை போக்கிக் கொள்வதற்காக நீளமான சுஜூதுல அதை போக்கிக் கொள்வாங்க. சுஜூது செய்வதனால் ஏற்பட்ட களைப்பை நீண்ட நேரம் நிலையில் நிற்பதன் மூலம் அந்த சஹாபாக்கள் தீர்த்து கொள்வாங்க. அல்லாஹ் அக்பர். இதே நிலையில அவங்க இரவு கழிச்சதுக்கு பின்னாடி காலை நேரத்தை அடைஞ்சு அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்ய ஆரம்பித்தா இளங்காற்றில் மரம் அசைவது போல் அசைந்து ஆடுவார்கள். அவர்களது ஆடைகள் நனைந்து விடும் அளவு அவர்கள் கண்கள் கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கும். சகோதரர்களே, அதே அல்லாஹ் தஆலான்னு சொல்றாங்க, அவர்கள் அழக்கூடிய காட்சியை கண்டா அவங்களை பார்க்கிறவங்க நினைப்பாங்களாம், இவங்க இரவு நேரத்துல மறதியில கழிச்ச காரணத்தினால்தான் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறாங்களோ என்றுதான் அவங்கள பார்க்கக்கூடிய மக்களுக்கு எண்ணம் வரும். ஆனா அவர்களோ இரவு இபாதத்துல அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில கழித்தவங்க கழிச்சு போட்டும் பகல் நேரத்திலையும் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். இந்த வரலாறு சொன்னதுக்கு பின்னாடி அலி அல்லாஹு தஆலான்னு அவங்க அந்த இடத்தை விட்டு எழுந்துட்டு போயிட்டாங்க. அபு அராக்கா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு அவங்க ஷஹீதாகிற வரையில அவனோட முகத்துல நான் சிரிப்பை காணல. சிரித்தவர்கள் அவன் காணப்படல. ஏதோ ஒரு சோகத்தோட தான் அவங்க இருந்தாங்க. லரார் இப்னு லம்ரா அல் கினானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார் முஆவியா ரலியல்லாஹு தஆலா இடத்துல போறாங்க. அவங்கள்ட்ட முஆவியா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, நீங்க எனக்கு அலி ரலியல்லாஹு பத்தி சொல்லணும், அலி ரலியல்லாஹு தஆலா பத்தி சில செய்திகளை எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. லரார் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அமீருல் மோமினீனே, என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது அப்படின்ட்டு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் வற்புறுத்தினாங்க, நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்ப லரார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹு தஆலா இடத்துல அப்படி உங்களுக்கும் அந்த செய்தியை சொல்லித்தான் ஆக வேணுமெண்டா இதோ நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்ட்டு கூறிட்டு அலி ரலியல்லாஹு தஆலாவை பத்தி விவரிக்கலானாங்க, சொல்லலானாங்க. சொன்னாங்க, லரார் இப்னு லம்ரா அல் கினானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் மீது சத்தியமாக அலி ரலியல்லாஹு தஆலாவை
தூர நோக்கூடியவர்களாக மிகப்பெரிய பலசாலியாக இருந்தாங்க. அவங்க தீர்க்கமாக பேசுவாங்க, அவங்களோட பேச்சு தீர்க்கமாக இருக்கும். அவர்கள் நீதமாக தீர்ப்பளிப்பாங்க. அறிவு அவர்களுடைய நாலா பக்கங்களிலும் வலிந்தோடும் என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு செயலை பார்த்து மக்கள் அறிவை பெற்றுக் கொள்வாங்க. அவர்களது எல்லா கோணங்களிலிருந்தும் ஹிக்மத் என்ற ஞானம் பேசும். துன்யாவில இருந்தும் அதன் கவர்ச்சியில இருந்தும் அவங்க விரட்சி அடைந்திருந்தாங்க. இரவு வந்துட்டா அதோட இருளை கொண்டு சந்தோஷம் அடைவாங்க. காரணம், அல்லாஹ் வணங்க முடியுமே, சுஜூது செய்ய முடியுமே அப்படின்னு சொல்லி. கினானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதிகம் அழக்கூடியவங்களாக இருந்தாங்க, ஆழ்ந்து சிந்திப்பவர்களாக இருந்தாங்க. தான் வணக்க வழிபாடுகள்ல செஞ்ச குறைபாடுகளை நினைச்சு கை செய்தப்பட்டவர்களாக தன் கைகளை புரட்டிய வண்ணம் தன்னைத்தானே முன்னோக்கி பேசுவாங்க. சாதாரணமான உடையும் கடினமான உணவும் அவங்களுக்கு விருப்பமானதாக இருந்தது. அல்லாஹ் மீது சத்தியம், அவர்கள் அவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைந்திருந்தும் எங்கள்ல ஒருவராக இருந்தாங்க. நாங்க அவங்கள்ட்ட போனா எங்கள் அவங்களுக்கு சமீபமாக அமர்த்தி கொள்வாங்க. அவங்கள்ட்ட நாங்க ஏதாவது கேட்டா எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க இவ்வளவு அந்யோன்யமாக, இவ்வளவு சிநேகபூர்வமாக அவங்க எங்களோட நடந்தும் அவருடைய கம்பீரத்தின் காரணத்தினால எங்களுக்கு அவர்களோடு பேச முடியாம இருக்கும். அவங்க பொன்முறுவல் பூத்துட்டாங்கல்லா அவருடைய பற்கள் எல்லாம் கோர்க்கப்பட்ட முத்துக்களை போல காட்சி தரும். மார்க்கப்பட்டுள்ள மக்களை கண்ணியப்படுத்துவாங்க, ஏழைகளை நேசிப்பாங்க. அவர்களுடைய தன்மை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய பலசாலியாக இருப்பார். அவர் நினைச்சு கொள்ள முடியாது, நான் பொய்யான வாதாட்டத்தை செஞ்சு இந்த அலி ரலியல்லாஹு தஆலா இடத்துல வெற்றி பெறலாம் என்று. பலவீனமான ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு நம்பிக்கை இருக்கும், அது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய நீதியிலிருந்து நிச்சயமாக எனக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லிட்டு மரார் இப்னு ரம்ரா அல் கினானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு சொல்றேன், நான் சில சந்தர்ப்பங்கள்ல அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வணக்கம் செய்யக்கூடிய இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். இரவு அதன் இருள்கள் என்னும் திரைகளை தொங்க விட்டிருக்கும், நட்சத்திரங்கள் மறைந்து விட்டிருக்கும். ஆனால் அவர்களோ தன் தாடியை பிடிச்சு கொண்டோ தன்னோட மிஹராபில சாஞ்சவர்களாக பாம்பு தீண்டிய மனிதனை போல துடிச்சு கொண்டிருப்பாங்க. பெரும் கவலை கொண்ட மனிதனை போல கதறி அழுது கொண்டிருப்பாங்க. அவங்க அல்லாஹ் தஆலாவிடத்துல பணிந்து ஆழ்ந்த குரல்ல யா ரப்பனா யா ரப்பனா என்று மடக்கி சொல்லி கொண்டு அழுத அழுகை சத்தம் இப்பையும் என் காதுல ஒலிப்பது போல இருக்கு. பிறகு துன்யாவை முன்னோக்கி அவங்க சொல்லுவாங்க, நீ என்னை ஏமாத்த பாக்குறாயா, என்ன அடைய அலங்காரமாய் முன்னால் வருகிறாயா, நீ என்னை விட்டு தூர விலகி விடு, நீ என்னை விட்டு தூர விலகி விடு, நீ வேற யாரையாவது ஏமாத்து, நான் உனக்கு 3 தடவைகள் தலாக்கு சொல்லிட்டேன், உன்ட வாழ்நாள் குறைவானது, உன்ட சபை இழிவானது, உன்ட அந்தஸ்து அற்பமானது, அந்தோ பரிதாபம், நான் என்ன செய்வேன். பிரயாணம் ஆயத்தமோ மிக குறைவாக இருக்கு, ஆனா பிரயாணமோ நீண்டதாக இருக்கு, பாதையோ வறட்சியாக இருக்கு என்று துன்யாவை முன்னோக்கி பேசுவாங்க. அல்லாஹ் அக்பர். அறிவிப்புல வரும், இவைகளை கேட்ட உடனே மாவியார் அல்லாஹ் தஆலாவுடைய கண்கள்ல கண்ணீர் வடிந்து அவரோட தாடியின் மீது வலிய ஆரம்பிச்சிச்சு. அவர்களால அழுகையை கட்டுப்படுத்த முடியல. அந்த சட்ட கையினால கண்களை துடைச்சாங்க. சபையில இருந்தவங்க எல்லாம் மூச்சு திணறக்கூடிய அளவுக்கு தேம்பி அழுதாங்க. மாவியார் அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, அந்த நேரத்தில் ஹசனுடைய தகப்பன் அபுல் ஹசன், அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா இப்படித்தான் இருந்தாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அப்ப மாவியார் அல்லாஹ் தஆலா நிரார் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து கேட்டாங்க, நிராரே நீங்க அவங்களை பிரிஞ்சிட்டீங்க தானே, அவங்கள பத்திய கவலை அவங்களோட உள்ளத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு நிரார் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தாய் இருக்கிறா, அவளுக்கு ஒரே ஒரு மகன், அவள்ற மடியில வச்சு
அந்த குழந்தை அறுக்கப்பட்டுச்சு. அந்த தாயுடைய கண்ணீரும் நிக்கல்ல, அவளோட கவலையும் தீரல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய கவலை தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை பிரிந்ததன் மீது எனக்கு இருக்கி அப்படி என்று சொன்னாங்க. அதோடு கிளம்பிட்டு போயிட்டாங்க. அல்லாஹு தஆலா இந்த சங்கைக்குரிய சஹாபாக்களுடைய முஹப்பத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.